Hi friends, நான் உங்கள் இல்பியம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு REST API அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்குலாம் எப்படி வந்து அந்த REST API யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஃப்ரீ சர்வர் இருக்குது அண்ட் நம்ம ஃப்ளட்டர்லேருந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஐடி நமக்கு கிடச்சிருக்கு. அதோடைய நேம் பார்த்திங்கன்னா ராஜான்னு கொடுத்துருக்கோம். அது எப்போ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் என்னென்ன டேட்டா இருக்குது, நம்ம உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் லைக் வந்து அவங்க என்ன டெவலப்பர், அவங்களுடைய சேலரி எவ்வளோ, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதோடைய ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ளட்டர் REST API டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதிலே வந்து நிறைய பேசிக் REST API வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிஷியலாக என்னென்ன பேக்கேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், அதை எப்படி கால் பண்ண போகிறோம், அதுக்கு வேறு என்னென்ன டேட்டா நம்ம மேனுவலாக கொடுக்க முடியும், இமேஜஸ் எப்படி கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு 5 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 6th வீடியோ. இது வந்து வேறு ஒரு சர்வர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்ம ப்ளேலிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன ஃப்ரீ யூஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது என்ன ஃப்ரீ சர்வர் யூஸ் பண்ண போகிறோம்னா RESTful API Dev அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ லைக் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு சர்வர், அதாவது ஒரு ஏபிஐலேருந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்லேருந்து தான் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும். அதுவும் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு எங்கேருந்து ஏதாவது ஒரு சர்வர்லேருந்து தான் நமக்கு வந்து டேட்டா வேணும். அந்த சர்வர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கான டேட்டா எல்லாமே ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேபிள்லேருந்து நம்ம எல்லாமே கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க RESTful API.dev அப்படிங்கிற சொல்லி ஒரு சர்வர் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரியல் REST API which is ready to handle your HTTP requests 24/7 ஃபார் ஃப்ரீ. அதாவது ஒரு 24 மணி நேரமும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ சர்வராகவே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக என்ன ரீசனுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா டெமோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, நம்மளுடைய லேர்னிங் பர்பஸ்க்காண்டி, அதுக்கப்புறம் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டிலாம் இது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது என்னென்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது கெட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, புட்டு, டெலீட், பேட்ச். ஸோ இந்த மெத்தட்லாம் இருக்குது. இது தனி இருக்குது சம் மெத்தட்ஸ். ஸோ மேஜராக நம்ம இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த மெத்தட் எல்லாமே நம்மளுடைய ஃப்ளட்டருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஸோ இதே தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம இந்த சர்வரில் இருந்தால் டேட்டா வந்து கெட் பண்ண போகிறோம், டேட்டா வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன கோடிங் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பேசிக் API ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆல் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ட் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு மீன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம HTTPS, அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்வர் நேம், அதோடைய டைரக்டரி நேம், அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்த மாதிரி நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு வந்து என்னது லிஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட், அதாவது ஒரு அறையில் என்னெல்லாம் இருக்குது அல்லது ஒரு டேபிளில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே டோட்டலாக கெட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அல்லது ஒரு எம்ப்ளாயி. ஸோ ஏன்னா பேசிக்காக நீங்கள் காலேஜ்லேருந்து அதுதான் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலோ அல்லது ஒரு எம்ப்ளாயோடைய டீட்டெயில் தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஃபோன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது லைக் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த ID 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் Google Plex, அதாவது பிக்சல் அப்படிங்கிற ஆப் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு ஆப்பிள் ஐஃபோன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒனுக்கு அதே மாதிரி ஆப்பிள் iPhone 12 Pro கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டூடெண்ட்டோடைய நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அப்போ இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, கெட் மெத்தடுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில் கெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒனுக்கு வந்து ஒவ்வொரு ஐடி, இப்போ லைக் வந்து 5ஆம் நம்பரில் யார் இருக்கா, 10ஆம் நம்பரில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐடியை நமக்கு வேணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கெட் மெத்தடில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஐடி யூஸ் பண்ணி அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் போஸ்ட் மெத்தட். ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், அல்லது வந்து ஒரு புது ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த போஸ்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சம் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, சம் எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி புட். ஸோ புட் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை வந்து யாரோ ஒருத்தங்க அப்டேட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா புட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ பேட்ச் அப்படிங்கிறதும் அதே மாதிரி சேமஸ் ஒரு டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த புட்டுக்கும் பேட்சுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெயின்லி இது வந்து ரெண்டுமே வந்து என்னது ஒரு டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணுறது தான். பட் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி ஃபைனலாக டெலீட்.
ஸோ டெலீட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் நமக்கு தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ண போகிறோம் எங்கள் சர்வர்லேருந்து. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டீட்டெயிலாக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் HTTP அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை. மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் data.converter. ஸோ இது வந்து JSON ஃபார்மேட்டாக நமக்கு கொடுக்கணுங்காண்டி data.converter யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நெட்லேருந்து நமக்கு கேட்டு வரணுங்காண்டி HTTP பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பேக்கேஜெலாம் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பேக்கேஜ் மட்டும் இம்போர்ட் பண்ணால் அண்ட் வாய்ட் மெனு கால் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜிட்டில் நம்ம மேலே யூஸ் பண்ணிங்கன்னா மை ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே கண்டெய்னரில் நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் நமக்கு அப்படியே ஷோ ஆகும். ஓகே ஃபைன். ஓகே, மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அது கொடுக்க முடியாது. ஸோ அதனால் மெட்டீரியல் ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஹோம் அப்படிங்கிற கொடுத்து அதில் ஸ்கேஃபோல்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேஃபோல்ட். ஸோ ஸ்கேஃபோல்ட் என்ன ரீசன்னா அந்த மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே தான் நம்ம ஸ்கேஃபோல்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணலாம். இப்போ கெட் மெத்தடில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா இவங்களுடைய டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைக் 1லேருந்து ஒரு 30 நம்பர்ஸ் டேட்டா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட்டா நம்ம கெட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை, ஒரு ஃபங்க்ஷன் தேவை. அந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். லைக் இந்த செகண்ட் ஃபுல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கெட் மெத்தட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கெட் டேட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர், அந்த ஃபீச்சரில் வாய்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த வாய்டில் தான் நம்மளுடைய மெத்தட் நேம் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து லைக் வந்து கெட் டேட்டா. ஸோ கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம டேட்டாவை வந்து கெட் பண்ண முடியும். அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு வேரியபிள். ஸோ ஃபைனலில் ரெஸ்பான்ஸுக்கு வந்து நம்ம RESன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெஸ்பான்ஸு வந்து அதாவது நம்ம சர்வரில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் எடுத்து இந்த RES அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா இப்போ await அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ awaitல நமக்கு HTTP கொடுத்துருக்கோம். அந்த HTTP டாட் இப்போ கெட் அப்படிங்கிற மெத்தடில் URI டாட் பார்ஸ். ஓகே, ஸோ பார்ஸ் கொடுத்து இப்போ டபுள் கோட்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு செமிகோலன். இப்போ இந்த டபுள் கோட்ஸில் தான் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் என்னது, இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். அப்போ இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி நம்ம இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து என்னென்னா ஒரு எண்ட் பாயிண்ட், அதாவது கெட் மெத்தடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிப்பாங்க, நீங்கள் அதை ஜஸ்ட்டு ரன் பண்ணாலே அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பெர்டி பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் உள்ளது தான். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரௌசரில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த URL மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எல்லா டீட்டெயிலும் அப்படியே வந்து நீட்டாக JSON ஃபார்மேட்டில் கிடச்சிது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த எண்ட் பாயிண்ட் அப்படியே கட் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த JSON ஃபார்மேட் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த RES அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம ஆப்புக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரிண்ட். இப்போ இந்த RESல நமக்கு என்ன இருக்குன்னா டாட் பாடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டூ ஸ்ட்ரிங். ஸோ இந்த பாடி அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோடு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம், ஆனால் நமக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ என்ன ரீசன்னா இப்போ ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் இதை வந்து இன்னும் நம்ம கால் பண்ணல. ஸோ அப்போ அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அதை கிளிக் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து மெயினாக என்ன கான்செப்ட்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு கான்செப்ட்டையும் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து சின்டாக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ரீவியஸ் அதாவது நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணலாம்னா ஏபிஐலேருந்து டேட்டாவை எடுத்து அதை யூஐயில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா init மெத்தட் யூஸ் பண்ணலாம். init அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த init ஸ்டேட்டில் தான் நமக்கு என்ன ரீசன்னா ஆப்பு கால் ஆகும்போதே நமக்கு இந்த மெத்தடும் சேர்ந்து கால் ஆகிரும். அப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா இந்த ஆப்பு கால் ஆகும்போது நமக்கு இந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் சேர்த்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்போ நமக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. அந்த பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு இங்கே எல்லாமே என்ன ஆகிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்இஎஸில் இப்போ என்ன இருக்கும், இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆர்இஎஸில் இருக்கிற பாடியில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே டூ ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டாக இருக்கும். அப்போ நமக்கு அரையாக இருக்கும், இல்லைனா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அது இல்லாமல் நமக்கு டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து டூ ஸ்ட்ரிங் கொடுத்து ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் கொடுக்குற மூலமாக நமக்கு அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்பெக்டிவாக ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இங்கே அந்த ஸ்லாஷ் போட்டு இப்போ 13 அப்படி நான் கொடுத்தேன்னா அப்போ 13ல் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போ இங்கே ஸ்லாஷ் போட்டு 13 அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணலாம். அப்போ 13 அப்படிங்கிற அந்த ஐடியில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது நமக்கு அப்படியே ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்களா இப்போ 13 அப்படிங்கிறதுல ஆப்பிள் ஐபேட் ஏர் அப்படிங்கிற ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் அதோடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஜென்ரேஷன் எப்போவும் ப்ரைஸ் என்ன கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணிட்டோம். எப்படி வந்து இப்போது ஒரு டேட்டா வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபீச்சர் அதே மாதிரி void அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இன்சர்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் டேட்டா அதே மாதிரி அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா await அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஃபைனல் ஆர்இஎஸ்என்னை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன ரீசன்னா இது இந்த மெத்தடுக்குள்ளே உள்ள வேரியபிள். ஸோ அப்போ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம இந்த ஆர்இஎஸ் யூஸ் பண்ணால் இதில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளால் வந்து கெட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ await அதே மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் http டாட் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன போட்டு போனோம்னா போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் இப்போ URIயில் அதே மாதிரி URI டாட் பாஸ். ஓகே. ஸோ இப்போ டபுள் கோட்ஸ். ஸோ ஃபைன். இப்போ இதுக்கு என்ன பண்ணிட்டோம், கெட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு அந்த URL மட்டும் பேஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டோம். இப்போ போஸ்ட்டுங்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோன் நம்பர் இருக்கும், இமெயில் இருக்கும், அவங்க என்ன ரோல் இருக்காங்க, அல்லது வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் தேவை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபைனலாக வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கமா கொடுத்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்குன்னு பாருங்கள், பாடி இருக்குது, என்கோடிங் இருக்குது, ஹெட்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஃபார்மேட்டில் வந்து சென்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம கெட் பண்ணும்போது ஜேசனில் கெட் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது 2 ஹெட்டர் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஒரு பேரந்தசிஸ் கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் பாடி அப்படின்னு கொடுத்து அதுலேயும் நம்ம என்னது இந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இது ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு நீட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வாய்டில் இன்சர்ட் டேட்டா அப்படிங்கிறத கால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ URLக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ போஸ்ட் மெத்தட் நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ API டாட் ரெஸ்ட்ஃபுல் API dev/object அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுடைய மெத்தடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைன். இப்போ ஹெட்டருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜேசன் ஃபார்மேட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ். ஓகே. ஸோ இங்கேயும் ஒரு கம்மா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா கண்டென்ட் டைப் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். நம்மளுடைய கண்டென்ட் என்ன டைப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய டைப் வந்து ஜேசான். ஓகே. கண்டென்ட் டைப் வந்து ஜேசான். இப்போ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம், அப்ளிகேஷன் ஸ்லாஷ்
ஜேசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறத ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளேயே இன்னொரு என்னது ஒரு ஜேசனுக்குள்ளதை வச்சு நம்ம வந்து கெட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்கலாம்னா நம்மளுடைய ஓன் ஆட்ரிபியூட் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து இந்த டேட்டா நேம் அப்படிங்கிறது அவங்க மேண்டரியாக அவங்க வந்து ஒரு டெம்பரரியாக இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் டெஸ்ட். ஓகே. ஸோ டெஸ்ட் போட்டு ஹைஃபன் ஆப்பிள் மேக் ப்ரோ அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணாலும் நமக்கு இப்போ இன்சர்ட் ஆகாது. என்ன ரீசன்னா நம்ம இன்னும் இந்த மெத்தடை கால் பண்ணல. அப்போ இந்த மெத்தட் நம்ம எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இனிட் ஸ்டேட்னு ஒன்று கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இடத்துல தான் இப்போ கெட் டேட்டா வேண்டாம், நமக்கு என்ன பண்ண போகிறோம் இன்சர்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இன்சர்ட் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்சர்ட் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் அது இன்சர்ட் ஆகிருக்கா ஸோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே கான்செப்ட் தான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ள செமிகோலன் வச்சுட்டு நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஆர்இஎஸில் எல்லா ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்இஎஸ் டாட் பாடி டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இதை கொடுத்து இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்னென்னா இது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகே. ஓகே நம்ம இங்கே எல்லாமே கொடுத்துட்டோமா. ஓகே. இப்போ இந்த ஆர்இஎஸில் இந்த இன்சர்ட் டேட்டா அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய டேட்டாவை வந்து நேம் மட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு வேளை கால் ஆகலை அப்படின்னா ஸோ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்சர்ட் டேட்டா நம்ம கால் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் ஒன்ஸ் அகேன் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன டேட்டா டைப்பில் கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் கம்மா செகண்ட் ஒன்றும் நமக்கு என்ன ஆட்ரிபியூட்டில் இருக்குன்னு கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரிங். ஓகே. இப்போது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா இதோடைய ஆப்ஜெக்ட் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அது கூட நமக்கு தேவைப்படாது, இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஜேசன் ஃபார்மேட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ பாடியில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பேரந்திசஸ் மட்டும் தான் இருக்குது, நம்ம ஜேசன் என்கோடாக இன்னும் கன்வெர்ட் பண்ணல. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அப்படியும் வரல அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா என்ன மீனிங்கில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஜேசன் என்கோடாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் இந்த வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்களா இப்போ நமக்குடைய ஐடி வந்து இதுதான் நம்மளுடைய ஐடி, நமக்கு கொடுத்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அண்ட் எப்போ இன்சர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த டைம் முதற்கொண்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பிட்வீனில் டேட்டா அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஐடியா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய டேட்டா உண்மையிலே அங்கே இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 13 அப்படிங்கிற ஐடிக்கு பதிலாக நம்மளுடைய கஸ்டமைஸ் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நிறையா பேர் இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஐடியாவே கூட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைனமிக்காக அதாவது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஐடி வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் இது கூட வேறு ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடி இருக்காது. ஸோ அதனால் எனது வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன நடந்திருக்குன்னா நம்ம கொடுத்த டேட்டா வந்து அந்த சர்வரில் போய் கரெக்டாக இன்சர்ட் ஆகி நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் ஐடி அதாவது ஓன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ நேம்ங்கிறதுல நம்ம என்ன கொடுத்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராஜா அப்படிங்கிறதோ அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய நேம் கூட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ராஜாவில் இப்போ இந்த டேட்டாவில் நம்ம கொடுக்குறது தான். ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க இயரு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரோல் நம்பர் கொடுத்து 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கிளாஸ், ஸோ அவங்க என்ன கிளாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எம்சிஏ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கலாம், ஸோ இயர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கோங்க. ஸோ இயர் கொடுத்து தேர்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லைக் சம்திங் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ மார்க் கொடுத்துட்டு இப்போ வந்து 100 இல்லைனா 99 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நம்மளுடைய கஸ்டமைஸ் டேட்டா தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்களா டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அது வந்துருச்சு. இப்போ இதே ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய டீட்டெயில்ஸ். இதை வந்து இப்படி வேணுமா செக் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தோமோ அதே ஃபார்மேட், அதாவது ஜேசன்லேயே வந்து நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஐடி வந்திருக்கு. அது போக கிரியேட்டட் அப்டேட்டட், அதாவது எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எப்போ வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வேணும்னா கூட நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஐடியை தூக்கி போயிட்டு நம்ம இங்கே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க மெத்தட்குள்ளே வரலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த கெட் டேட்டா அப்படிங்கிறத அன்ஹைட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்சர்ட் டேட்டா இருக்குல்ல, அதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கெட் டேட்டாவில் நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி ஒரு ஐடி கொடுத்துருந்தோமோ இங்கே 13 அப்படின்னு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஓன் ஐடியை கொடுத்து இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ப்ரீவியஸாக என்ன ஐடி இன்சர்ட் பண்ணமோ அதை சர்வர்லேருந்து கெட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் ஒரு சர்வரில், எப்படி வந்து கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இப்போ நம்ம வந்து ராஜான்னு கொடுத்துருக்கோம், அப்புறம் ரோல் நம்பர் 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ரோல் நம்பர் வந்து இது இல்லை, வேறு ரோல் நம்பர் கொடுக்காங்க, அல்லது வந்து இப்போ கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகுதாங்க, அல்லது மார்க் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்டேட் பண்ண போகிறோம், இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் தேவையில்லை அப்படின்னா எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஜஸ்ட்டு இப்போ லைக் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா யூஐ வழியோடு எப்படி வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணலாம், எப்படி வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் பட்டனை வச்சு சர்வர் மூலமாக ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எழுப்பியம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து கிரெட் மெத்தட், அதாவது வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் அதெல்லாம் எப்படி வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரியஸில் இது வந்து பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து சர்வருக்கு பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ கெட்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் போஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து புட். ஸோ புட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய ஒரு டேட்டா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா சர்வர்கிட்ட, அதாவது டேட்டா பேஸில் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. ஸோ அப்போ அந்த புட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ சேமஸ் அதே மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு நம்மளுடைய ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு டேட்டா நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் மூலமாக இன்சர்ட் பண்ணியிருந்தோம். இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஐடி நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ஐடியில் நமக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய டேட்டா நம்ம என்ன என்டர் பண்ணமோ அந்த டேட்டா வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இனிஷியல் இல்லை, ஸோ இனிஷியல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து எம்சிஏ இல்லை எம்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது வேணுமா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அது கூடயே வந்து பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்சுங்கிறதும் வந்து நமக்கு என்னென்னா சேமஸ் புட் மாதிரி தான், அதுவும் வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புட் மெத்தட் வந்து கால் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் டேட்டா அப்படின்னு ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு காப்பி எடுத்துருக்கேன். ஸோ காப்பி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து அப்டேட் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்சர்ட் டேட்டா இல்லை, அப்டேட் டேட்டா. ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. போஸ்ட்டுங்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ புட்டுக்கு என்ன எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஐடி கொடுத்துருவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லாஷ் போட்டு ஐடி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய ஐடி கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஐடி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, ஃபைன்.
ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டென்ட் ஓகே, நமக்கு வந்து ஜேசன் தான் இருக்க போது நம்ம வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன, நம்மளுடைய நேம் வந்து இனிஷியல் டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரோல் நம்பர் இருக்கட்டும். ஸோ கிளாஸ் வந்து எம்சிஏ இல்லை எம்எஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்டு ஃபஸ்ட் இயர். ஸோ இது மட்டும் போதும் இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய நேமையும் நம்மளுடைய இயரையும் மட்டும், அதாவது கிளாஸையும் மட்டும் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது அப்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, நம்ம ஒன் செகண்ட் வந்து நம்மளுடைய ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ராஜா டி அப்படிங்கிறது வந்திருக்க போது, கிளாஸ் வந்து எம்எஸ்சி அப்படிங்கிறது வந்திருக்க போகுது. ஓகே. ஸோ ஃபைன். இப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம வந்து யூஐயில் வந்து பட்டன் வைக்கல, எதுவும் கிளிக் பண்ணி வைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இனிட் ஸ்டேட் கொடுத்து இந்த ஆப் கால் ஆகும்போதே நம்மளுடைய டேட்டா வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கெட் டேட்டாலாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்டேட் டேட்டா அப்படிங்கிறத கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆப் ரன் ஆகும்போதே நம்மளுடைய டேட்டா வந்து அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆகிட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதை லைட்டாக அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு. அகெயின் வந்து நமக்கு ஐடி கிடச்சிருக்கு. நம்மளுடைய நேம் வந்து ராஜா டி அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்போ அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டைம் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் பிட்வீனில் என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிஐ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அதாவது கெட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ அப்படி கெட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து ராஜா டி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த கிளாஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது மூலமாக தான் வந்து புட் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பார்ஷியலி அப்டேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த புட்டை பாருங்கள், இந்த புட்டில் வந்து எல்லா டேட்டாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவாக வந்து நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். புட் அப்படின்னா என்ன, பேட்ச்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேட்சுங்கிறது வந்து பார்ஷியலாக ஏதாவது ஒரு ஃபீல்டு ரெண்டு ஃபீல்டு மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். புட் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா ஃபீல்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ லைவாக வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு என்ன செக் பண்ணுறோம்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ சேமஸ் அதே அப்டேட்டட் அப்படிங்கிற டேட்டாவே வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டுக்கு பதிலாக பேட்ச் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ பேட்ச் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அகைன் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ராஜா டீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எம்எஸ்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எம்சிஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகலாம். இப்போ வந்து ராஜா டி அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கு பக்கத்தில் 1 2 3 ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு அகெயின் வந்து அந்த புட் மெத்தடுக்கு பதிலாக பேட்ச் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பேட்ச் அப்படிங்கிறது கால் ஆகும். இப்போ நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்களா இப்போ டேட்டாக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு நேமை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதையே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்களா ராஜா டி 1 2 3ன்னு வந்திருக்கு. அகெயின் நமக்கு என்ன ரிமைனிங் இந்த டேட்டாக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சோ அப்படியே வந்து அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ பேட்ச் இல்லை, இதுக்கு பதிலாக புட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த 1 2 3 வந்து 4 5 6 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நமக்கு செக் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இப்போ பேட்ச் கொடுக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சு, நேம் அப்டேட் ஆகிட்டு ரிமைனிங் ஃபீல்டும் அப்படியே இருந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம புட் மெத்தட் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், அதாவது ஒரு போஸ்ட் மெத்தடில் என்னெல்லாம் இன்சர்ட் பண்ண கொடுத்தோமோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து அப்டேட் ஆகும். ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து போஸ்ட் டேட்டாவில் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அண்ட் டேட்டா வந்து எதுவுமே இல்லாமல் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த டேட்டாவில் உள்ளதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்ம என்ன ஃபீல்டு வச்சு கொடுக்கோமோ அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். அதாவது இந்த டேட்டாவில் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த டேட்டாவே வந்து எம்டி ஆயிரும். ப்ளஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது மட்டும் ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்து இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஓகே. ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஐடி அதே ஐடி கொடுத்துருவாங்க. நேம் வந்து நம்ம மாற்றுற மாதிரி 4 5 6ன்னு வந்துருச்சு. அப்டேட் ஆன டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நல்ல இருக்குது. ஸோ நம்ம இங்கே போய் செக் பண்ணிடலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்களா தெரியுதா, ஸோ நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பட் அந்த டேட்டாக்குள்ளே நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ என்ன ரீசன், இங்கே வந்து நம்ம எதுவுமே கொடுக்காமல் கொடுத்துருக்கோம்.
அதாவது பேட்ஜுக்கும் நம்ம இதே மாதிரி தான் கொடுத்தோம், புட்டுக்கும் நம்ம இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் பேட்ஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டாவில் உள்ள ஃபீல்டு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. புட்டு கொடுக்கும்போது நமக்கு என்ன நடந்துச்சு, அந்த டேட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நம்ம என்ன கொடுக்கமோ அது மட்டும் போய் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்ஷியலாக ரிமூவ், அதாவது பார்ஷியலாக அப்டேட் பண்ணுறதுக்கும் புட் மெத்தட் கொடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு பார்ஷியலாக ஒரு ஃபீல்டு மட்டும் கொடுக்க போகிறீங்க, இல்லை 2 ஃபீல்டு மட்டும் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து மோர் தென் 1 ஃபீல்டு இல்லை மோர் தென் 5 ஃபீல்டு அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா புட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சேம் அஸ் நீங்கள் போஸ்ட்டில் என்னெல்லாம் டேட்டாலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த கான்செப்ட் புரியலைன்னா 1 செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்ன பார்க்கலாம்னா டெலீட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம்னு நினச்சா அப்படின்னா அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ சேமஸ் அதே மாதிரி தான் 6 அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு என்ன டெலீட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறத ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூஐ யூஸ் பண்ணி இதை பார்க்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆனால் பட் வந்து கான்செப்ட் எல்லாமே சேமஸ் இதே தான். ஸோ இதில் இருந்து நம்ம அந்த யூஐ டிசைனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து டெலீட் டேட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். டெலீட் டேட்டா. ஓகே, இப்போ நான் டெலீட் டேட்டா அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த அப்டேட் பதிலாக டெலீட் டேட்டாவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். அகெயின் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டெலீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. புட் இல்லை டெலீட். ஓகே, ஸோ டெலீட் கொடுத்து அதே மாதிரி ஏபிஐ எண்ட் பாயிண்ட் நம்மளுடைய ஐடி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போ ஹெட்டர் மட்டும் போதும், பாடிங்கிறது நமக்கு இதில் தேவைப்படாது. ஸோ என்ன ரீசன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே பாஸ் பண்ண வேண்டாம். இதில் ஐடி மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா அந்த ஐடியை வச்சு நமக்கு டெலீட் பண்ணிக்கிடும். ஓகே, ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதுவும் நமக்கு வந்து ஆப் கால் ஆகும்போதே டெலீட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அந்த கெட் மெத்தடை ரன் பண்ணோன்னா ஸோ பார்த்திங்களா இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, எரர் நமக்கு வந்து டேட்டா இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணலாம் என்ன ரீசன், அது டெலீட் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கால் பண்ண முடியாது, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு டேட்டா பேஸ்லேருந்து. ஓகே, ஸோ ஹோப் இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம டவார்னு ஒரு டேட்டா டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஐஏ இருந்துச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அலர்ட் கேட்டுட்டு டெலீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் கேட்டுட்டு ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் டெலீட் பண்ணுற மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த புட் மெத்தட் அப்புறம் டெலீட் மெத்தட் பேட்ச் மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோப் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம வந்து கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி இந்த க்ரௌட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.